ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1645வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 8ஆம் பத்து 5ஆம் திருமொழியின் 8வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த 8ஆம் பத்து திருக்கண்ணபுரம் எனும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய 100 பாடல்கள் அடங்கியதாகும். அற்புதமான ஒரு 10. இந்த பாசுரத்திலே ஆழ்வார் பிராட்டிக்காக எம்பெருமான் அருளி செய்த செயல்களிலே ஈடுபட்டவர், முன் பாசுரத்தில் ஈடுபட்டவர். இந்த பாடலில் உலகில் நெறிமுறைமைக்கு கேடு பிறவாமல் அதனை நிலைநிறுத்த பிறந்த மழுயேந்திய பரசுராமனின் மிடுக்கில் ஈடுபட்டு அவன்படியை அருளி செய்கிறார். சென்ற பாசுரத்திலே மகாலட்சுமியை அடைவதற்காக பார்க்கடலை கலக்கி கடைந்தான் அல்லவா, அந்த செய்தியையும், கடலை சீதா பிராட்டியை அடைவதற்காக இலங்கைக்கு செல்வதற்காக கடலை அடைத்த செய்தியையும் எல்லாம் சொல்லி சொன்னார். இந்த பாடலிலே பரசுராமனின் மிடுக்கில் ஈடுபட்டு அவன் படியை சொல்கிறார் திருமங்கை ஆழ்வார். அத்துடன் பிரிவாற்றாமையாலே இந்த இருளின் தன்மை மிக கொடியது என்கிறார். முழுது இவ்வையகம் முறைகட மறைதலும் முனிவனும் முனிவு எய்த மழுவினால் மன்னராருயிர் வவ்வியமைந்தனும். முனிவனும் முனிவு எய்த மழுவினால் மன்னர் வவ்வியமைந்தனும் வாரானால். முழுது இவ்வையகம் முறைகட மறைதலும் முனிவனும் முனிவெய்த மழுவினால் மன்னர் வவ்வியமைந்தனும் வாரானால். ஒழுகு நுண் பனிக்கு ஒடுங்கிய பேடையை அடங்க அம்சிறை கோலி தழுவும் நள்ளிருள் தனிமையின் கடியது ஓர் கொடுவினை அறியேனே. ஒழுகு நுண் பனிக்கு ஒடுங்கிய பேடையை அடங்க அஞ்சிறை கோலி தழுவும் நல் இருள் தனிமையின் கடியது ஓர் கொடுவினை அறியேனே என்று கூறுகிறார் பரகால நாயகி. முனிவு என்றால் கோபம். முனிவன் கோபமடைந்தான். முனிவனும் முனிவு எய்த தனிமையிற் கொடுவினை. தனிமையை காட்டிலும் கொடிய பாவம் ஏதாவது இருக்கிறதா? இல்லையே என்பதை சொல்லக்கூடிய பாசுரமாக அமைந்திருக்கிறது. முழுது இவ்வையகம் முறைகட மறைதலும் முனிவனும் முனிவு எய்த மழுவினால் மன்னர் வவ்விய மைந்தனும் வாரானால். ஒழுகு நுண் பனிக்கு ஒடுங்கிய பேடையை அடங்க அம்சிறை கோலி தழுவும் நல்லிருள் தனிமையின் கடியது ஓர் கொடுவினை அறியேனே என்பது பாசுரம். இந்த பாசுரத்தினுடைய பொருள், நேரடியான பொருள், இந்த உலகம் முழுவதும் நெறிமுறை குலைந்து மறைந்து போனதால் ஜமதக்னி முனிவன் சீற்றம் கொள்ள, அது காரணமாக கோடரி படையினால் அரசர்களுடைய அரிய உயிர்களை போக்கிய மிடுக்கை உடைய பரசுராமனும் வரவில்லை. கொட்டுகின்ற அற்பமான பனிக்காக ஒடுங்கிய பெண் பறவையை தம் அழகிய சிறகுகளை விரித்து ஆண் பறவைகள் அவற்றுக்குள் அணைத்து கொள்வதற்குரிய நடுநிசையில் இப்படி தனிமைப்பட்டு இருப்பதை காட்டிலும் நான் கொடிய வேறொரு செயலை அறிய மாட்டேன் என்று சொல்கிறாள். உலகத்திலே எவரும் அழிப்பவர் இல்லாத காரணத்தினாலே கொழுத்து திரிந்து கொடுமை செய்து வந்த அரச வம்சங்கள் பலவற்றையும் நாசம் செய்வதன் பொருட்டு நாராயணமூர்த்தி ஜமதக்னி முனிவரது மனைவியான ரேணுகையிடம் ராமனாய் திரு அவதாரம் செய்தார். அப்படி திரு அவதரித்து பரசு என்னும் கோடாரி படையை ஆயுதமாக கொண்டு அதனால் பரசுராமன் என்று வழங்க பெற்று வருகையிலே ஒரு நாள் கார்த்தவீர்யார்ஜுனனும் அவனது குமாரர்களும் ஜமதக்னியின் ஆசிரமத்தில் இளைப்பார புகுந்த போது அங்கே அந்த முனிவனது ஹோமதேனுவானது வேண்டிய பொருள்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருப்பதை கண்ட இவர்கள் அந்த பசுவை கொள்ள விரும்பி அதனை கவர்ந்து கொண்டு அந்த முனிவனையும் கொன்றதன் காரணமாக பரசுராமர்
கோபம் கொண்டு அந்த கார்த்தவீர்யார்ஜுனனையும் அவனது குமாரர்களையும் கொன்று அதனாலேயே அரச வம்சங்கள் முழுவதின் மேலும் கோபாவேசம் கொண்டு உலகத்தில் உள்ள அரசர்கள் பலரையும் 21 தலைமுறை பொருது ஒழித்திட்டான் என்ற வரலாறு இங்கே உணரத்தக்கதாகும். அநீதி செய்பவர்களை கருவறுப்பதற்காக என்றே திரு அவதாரம் பண்ணின தலைவன் தானே அநீதி செய்ய தலைப்பட்டானே என வருந்துகிறாள் பரகால நாயகி. தவறு செய்த அரசர்களின் உயிரை கவர்ந்த பெருமான் அன்புடையேனான என்னுடைய உயிரையும் கவர பார்க்கிறானே என்கிறாள். இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தியினுடைய உரை. முழுது இவ்வையகம் முறைகட மறைதலும் முனிவனும் முனிவு எய்த மழுவினால் மன்னர் ஆருயிர் வவ்விய மைந்தனும் வாரானால். ஆச்சாரியர்களை முன்னிறுத்தி அவருக்கு முன்னிடம் கொடுத்து நடக்க வேண்டிய அரசர்கள் நெறிமுறைமை கொலைய, அதனால் ஜமதக்னி முனிவர் கோபிக்க, அதனையே காரணமாக கொண்டு அதற்கு காரணராய் அமைந்த அரச மரபினரை 21 தலைமுறை மழுவினாலே வெட்டி போட்ட வலிமையை உடைய ஸ்ரீ பரசுராம ஆழ்வானும் வருகின்றான் அல்லன். அரசு நெறிமுறைகளை தவிர்த்ததனாலும் தன் தந்தைக்கு துன்பம் விளைவித்தமையாலும் பரசுராமன் அரச இனத்தை திரளாக தலையறுத்தான் ஆயினன். ஒழுகு நுண் பனிக்கு ஒடுங்கிய பேடையை அடங்க அம்சிறை கோலி தழுவும் நள்ளிருள் தனிமையன். கூடுகளில் வந்து பாயும் நுண்ணிய பனிக்கு ஒடுங்குகின்ற பேடைகளை தமக்குள் அடங்கும்படியாக சிறகை விரித்து ஆண் பறவைகள் அணைக்கின்ற அந்த காலத்திலே பிரிந்து தனியிருக்கும் இருப்பை காட்டிலும் ஒழுகு நுண் பனிக்கு ஒடுங்கிய பேடையை அடங்க அம்சிறை கோலி தழுவும் நள் இருள் தனிமையின் கடியதோர் கொடுவினை அறியேனே. அவசியம் அனுபோக்தவ்யம் தவறாமல் நுகர்ந்தால் அல்லது கழியாதபடி கொடுமையாயிருக்கக்கூடிய தீவினை இருப்பதாக நான் அறியவில்லை. இன்னும் இதனை காட்டிலும் நரகத்தில் போய் அனுபவிக்கத்தக்கதொரு அனுபவம் நுகர்ச்சி இருப்பதாக நான் அறியவில்லை. கடியது ஒரு கொடுவினை அறியேனே. இதைவிட ஒரு வினை பாவம் இருக்குமா அறியேன் என்கிறாள் பரகால நாயகி. அற்புதமாக இந்த பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். முழுது இவ்வையகம் முறைகட மறைதலும் முனிவனும் முனிவு எய்த மழிவினால் மன்னர் ஆருயிர் வவ்விய மைந்தனும் வாரானால். ஒழுகு நுண் பனிக்கு ஒடுங்கிய பேடையை அடங்க அம்சிறை கோலி தழுவும் நள்ளிருள் தனிமையின் கடியது ஓர் கொடுவினை அறியேனே. பரசுராம ஆழ்வான் இங்கே இந்த உலகை திருத்துவதற்காக வந்தவன் பரசுராம ஆழ்வான். ஆனால் அவன் என்னிடம் அன்பான என்னிடம் வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல வரவில்லை என்று சொல்கிறாள். தனக்கே அநீதி செய்ய தலைப்பட்டான். இந்த உலகத்தில் அநீதி தலையெடுத்த காரணத்தினாலே இந்த அநீதியை அழிப்பதற்காக கருவறுப்பதற்காக திரு அவதாரம் செய்தவன் பரசுராமன். அவன் எனக்கு அநீதி செய்கிறானே என்று புலம்புகிறாள். அத்துடன் இந்த இந்த இருளிலே இரவு நேரத்திலே தனிமை எவ்வளவு கொடுமை தெரியுமா? அந்த கொடுமையை எனக்கு கொடுத்து துன்பப்படுத்துகிறான், நலிக்கிறான் என்று புலம்புகிறாள் பரகால நாயகி. அற்புதமான ஒரு பாசுரம், பெரியாற்றாமையின் விளைவாக அமைந்த இந்த பாசுரம். மீண்டும் அடுத்த பதிவிலே அடுத்த பாசுரத்துடன் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம், திருக்கண்ணபுரத் எம்பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவோடிகளே சரணம். கலிகன்றி அரட்டமுக்கி அடையார் சியம் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.